ஸோ இன்னைக்கு காமிக்க போகிற ரெசிபி வந்து ஒரு ட்ரெண்டிங் ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து நோன்பு காலத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதுக்காகவே வந்து இந்த ரம்ஜானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டமே இருக்கலாம். நானும் அந்த கூட்டத்தில் ஒன்று. ஸோ வாங்க இந்த நோன்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். இந்த நோன்பு கஞ்சி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிள் டிஷ், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங், ரொம்ப ஹெல்த்தி. ஆக்சுவலாக வந்து இதில் ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ரொம்ப காரம் மசாலா எதுவும் இருக்காது. ஸோ வயிறு வந்து ட்ரபிள் பண்ணாது. நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் இதை கொடுக்கலாம். ஸோ இந்த நோன்பு கஞ்சி ரெசிபி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு நிஷான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. ஆக்சுவலாக வந்து பியூட்டி சர்வீசஸ்லாம் பண்ணுவா. ஸோ அவளுடைய அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கடைசியில் போடுறதுக்கு நான் வச்சிட போகிறேன். இதோட 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் ப்ளஸ் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அது பொரிஞ்ச உடனே இங்கே வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் எல்லாமே மைல்டாக தான் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ நம்ம பிரியாணி மாதிரி நிறைய போடக்கூடாது. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் புதினா, 1 கேரட். இங்க நான் 100 கிராம் மட்டன் கைமா வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நான்வெஜ் வேண்டானா இந்த மட்டனை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னன்னா 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி, 1/4 கப் பைத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது அவ்வளோத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு 1.5 to 2 மணி நேரம் ஊற வச்சு வடிச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சீரக சம்பா அரிசி இல்லைன்னா நீங்கள் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மட்டன் இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கி ஒயிட் கலர் ஆகிறப்போ ஒரு சின்ன தக்காளி இல்லைன்னா மீடியம் சைஸ் தக்காளியில் 1/2 தக்காளி இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ண உடனே நம்மளுடைய இந்த அரிசி பருப்பு மிக்ஸ்சர், இந்த கஞ்சி வந்து அவங்க ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறதுனால இதுல வந்து ரொம்ப மசாலாலாம் இருக்காது, ரொம்பவே மைல்டா இருக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மசாலா தூளுமே இதுல ஆட் பண்ணலை. ஸோ ஒரு 3-4 மினிட்ஸ் வதங்கிருச்சு. நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும்னு கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு 6 கப் தண்ணி வரைக்கும் ஊற்றலாம். ஸோ நான் இங்கே வந்து கொதிக்கிற தண்ணியே ஊற்றுறேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான சால்ட் ஸோ போட்டு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே குக்கரை மூடிட்டு 10 விசில் விட்டுருங்க. 10 விசில் விட்ட பிறகு நல்லா அந்த ப்ரெஷர் இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் போதும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே குழஞ்சு ஒரே மாசாக கிடைக்கணும். ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு, நான் மூடிடுறேன். ஸோ இப்போ வந்து 10 விசில் வந்து நம்ம நோன்பு கஞ்சி ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ரைஸ் நல்லா குழஞ்சு வெந்துருச்சு. ஸோ லைட்டாக நீங்கள் உங்கள் கரண்டி வச்சு அதை கொஞ்சம் மசிச்சு விட்ருங்க. மசித்த பிறகு நம்மளுக்கு வந்து நல்லா அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு கொதிக்கிற தண்ணி ஒரு 2 கப் ஊற்றுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3/4 கப் கட்டியான தேங்காய் பால், இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணி சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக
கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு டீஸ்பூன் நெய். நிஷாவுடைய அம்மா வந்து திருப்பி சொன்னாங்க, எதை மறந்தாலும் அந்த கடைசியில் பசு நெய் வந்து 1 டீஸ்பூன் ஊற்ற மறந்துடாதமான்னு. ஸோ ஊற்றியாச்சு. ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் இதையும் ஊற்றிட்டு நீங்கள் உப்பு மட்டும் போதுமான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் லைட்டாக உப்பு தேவைப்படுது. ஸோ நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். பாருங்க, கொதி வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய நோன்பு கஞ்சி ரெடி. இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ரைட் அனியன் கூட போடலாம், அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.